அதாவது கடகராசி பார்த்திங்கன்னா எல்லா உறவுகளையும் தன் சொந்த குடும்பமாக நினைக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தன் தொழில் செய்கிற இடத்துல புது நபர்கள் எல்லாத்தையும் பாசமாக பார்க்குற ராசி. முதல்ல இந்த ராசிக்கு டிப்ரெஷன் கொடுக்குற விஷயம் எது தெரியுங்களா? இந்த ராசி என்பது ஒரு 2 ராசி சொல்லுவேன். இந்த ராசிக்கிட்ட எப்பவுமே கவனமாக இருங்க, ரொம்ப நெருங்க வேண்டாம், அளவாக வச்சுக்கங்கன்னு. இப்போ இவங்க இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும், என்னால் இந்த மன உளைச்சல் தாங்க முடியலப்பா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் சார்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். அஸ்ட்ராலஜர் அப்படிங்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜாதகம் ஜோதிடம் நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி அப்படிங்கும் பொழுது எண் கணிதமும் அடங்குங்க. எண் கணிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவை, என்ன நம்பர்ஸ் வேணும், காருக்கான நம்பர் உங்களுக்கு வேணுமா, மொபைல் நம்பர் உங்களுக்கு தேவையா, மொபைல் நம்பர் எந்த நம்பர் உங்களை நல்லா உயர்த்தி விடும், எந்த கார் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணால் நல்ல உயரத்துக்கு செல்ல முடியும், இந்த மாதிரி எண்கள் மூலமா பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். நியூமராலஜி சாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவங்க வேற யாருமே இல்லை, நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு சார். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மக்களுக்கு நீங்க கொண்டு செல்லக்கூடிய விதங்களும் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. ரொம்ப சூப்பரா நீங்க புக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு புத்தகத்தை படிச்சாலே போதும், மக்கள் வந்து அவங்களும் ஒரு ஜோதிடர் ஆயிடலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த புக்கில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் படிச்சு பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அதை மக்களுக்கு அந்த புக்கையும் நான் இப்போ அறிமுகப்படுத்திடுறேன். இதுதான் அந்த புக்கு. இந்த புக்கை நீங்கள் படித்தாலே போதும், நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடர் ஆவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த ஒரு புக்கில் இருக்குங்க. இந்த ஒரு புக்கை படித்தா மட்டும் போதும், நமக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக பழகிக்க முடியும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஜாதகம் பார்ப்பதற்கு இந்த ஒரு புக்கு போதும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தெளிவான விளக்கங்கள் வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை சார்கிட்ட கொரியரில் வாங்கிக்கலாம். அதை தவிர்த்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த புக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான டாபிக்கு நம்ம போயிடலாம் சார். ரொம்ப சிறப்பான டாபிக் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு மூளையை கசக்கி இந்த டாபிக் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா டிப்ரெஷன். டிப்ரெஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் சார், காமனான ஒரு விஷயம்னு சொல்லிடலாம். ஸோ ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அந்த நபர் வேறு ஒரு ராசிக்காரராக இருக்கலாம், இல்லை அவங்க ராசிலே இருக்கலாம், யாராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அழகாக இன்னைக்கு பார்த்துடலாம். அதை பற்றி மக்களுக்காக சொல்லிடுங்களேன். முதல்ல வணக்கம். டிப்ரெஷன் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்குற மாதிரி எல்லாரும் சேர்த்து வச்சுருக்கிற ஒரு காரணம் பார்த்திங்கன்னா அது டிப்ரெஷனாக தான் இருக்குது. உண்மை. ஏன்னா டிப்ரெஷனுங்கிறது இது ஒரு வித நோய் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். முதல்ல இந்த எந்த சொத்து இருக்கோ சுகம் இருக்கோ, இந்த டிப்ரெஷன் விட்டு வெளியே வந்தாலே நமக்கு மூளை கரெக்டாக இருந்து பர்ஃபெக்ட், அந்த தெளிவான மனநிலை வந்து எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியது. ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்போ யார் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுட்டா அவர்களை விட்டு விலகி நிற்பது நல்லது, இல்லை தவிர்த்தரலாம். குறிப்பிட்ட ராசி மாதிரி குறிப்பிட்ட உறவுகளில் ஒரு ராசிக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில உறவுகள், ஒரு சில வேலை செய்யும் அந்த மாதிரி வரும். ஒருத்தருக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சிலர் கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை மாமியார் மாமனாராக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கும். இதே இது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சார் எனக்கு வர கிளைண்ட்லாம் இப்படி பிரச்சனையாகவே இருக்குது, பணம் என்கிட்ட வாங்கினவங்க திருப்பி கொடுக்கல. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு தொந்தரவு கொடுக்குது. உங்கள் ராசிக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாமல் வாங்குற வரைக்கும் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த அனுபவிக்கும் போது எனக்கு கஷ்டம் தெரியும். அப்போ அந்த டிப்ரெஷன் நபர் இந்த ராசியில் தெளிவாக சொல்ல போகிறேன். நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ளதாக மாறப்போகுது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய, தொந்தரவு கொடுக்கக்கூடிய, டார்ச்சர் பண்ணக்கூடிய அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஸ்டெப் விலகி இருக்கிறதே நல்லது. ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம இப்போ பார்த்துடலாம் சார். உங்களுடைய டிப்ரெஷனுக்கு யார் காரணம்னு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடகராசி சார். கடகராசியோட அந்த மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் டிப்ரெஷனுக்கும் யார் தான் சார் காரணம்? ஏன்னா உறவுகளால் காயப்பட்ட கடகம்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் காரணம், என்ன பண்ணலாம்? அதாவது கடகராசி பார்த்திங்கன்னா எல்லா உறவுகளையும் தன் சொந்த குடும்பமாக நினைக்கும்.
வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தன் தொழில் செய்கிற இடத்துல புது நபர்கள் எல்லாத்தையும் பாசமாக பார்க்குற ராசி. ஆனால் இவங்களுக்கும் ஒரு டிப்ரெஷன் கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க பாருங்கள். அப்போ தான் தெரியும், அட பாவிகளா, தாய் இவ்வளோ பண்ணி இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற அளவுக்கு. முதல்ல இந்த ராசிக்கு டிப்ரெஷன் கொடுக்குற விஷயம் எது தெரியுங்களா? இந்த ராசிக்கு வேலை செய்யும் இடத்தில் மிகப்பெரிய தொந்தரவு கொடுப்பார்கள். ஏன்னா இந்த ராசிக்கு 6ஆம் இடம் அதுதான் மிகப்பெரிய தொந்தரவு. அது குருவாக இருக்கும். பார்க்குறவங்க அவ்வளோதான் இருக்கும், நீயா பண்ண அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பொருளாதார ரீதியாக நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி வராமல் இருக்கும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க சொன்னது நிறைவேற்றிருக்க மாட்டாங்க. நேரம் காலம் தவறி ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும், அதை ஒன்றுமே பயன்படுத்த மாட்டாடா, இல்லை நேரம் இப்போ கொடுத்து என்ன யூஸ் அப்படின்னு. பொதுவாக ஒர்க் பண்ணுற இடத்துல பணம் டிரான்சாக்ஷனை ரொம்ப கவனமாக பண்ணிக்கங்க. வாக்குறுதி மெயினாக கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஐடியா கொடுக்கறது கூட தப்பு இல்லை, நீங்கள் பணமாக கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வாங்க முடியாத ராசி இது. இந்த ராசி எப்போவுமே எதில் இருக்குன்னா, செக்லீஃப் சம்மந்தப்பட்டது பவர் கொடுக்கக்கூடாத ராசி. அந்த ராசிக்கு எப்போவுமே சொன்னேன், இந்த செக்லீஃப் சம்மந்தப்பட்டது நீங்கள் போய் ஒரு வேலையாட்கள்கிட்டையோ இல்லை ஒரு பேங்க்லேயோ நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கங்கன்னு கொடுத்தா, இந்த பேங்க் ஸ்டாஃப் நிறைய பேர் இந்த ராசி சொல்கிறது, ஆமாங்க நான் அந்த டேட்டை தாண்டி 2 நாள் கழித்து டெபாசிட் பண்ணி எனக்கு ஃபைன் போட்டு சிபில் ஸ்கோர் பாதிச்சதும்பாங்க. அது அப்போ இந்த ராசி என்பதுக்கு நான் நீங்களே ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, இல்லை வித்தின் டேட்டில் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க கொஞ்சம் வேலை பழுவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க டிரைவராக இருக்கலாம், இவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கலாம், அது மாதிரி கொடுத்து எப்போவுமே கொடுத்துட்ருப்பாங்க. அவங்களும் கரெக்டாக பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் ஒரு சில நாளில் மறந்துடுவாங்க. அப்போ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த நண்பர்களுக்கு ஒரே ஒரு கார் பார்க்கிங்கில் கவனம். இந்த ராசிக்கு இந்த கார் பார்க்கிங்கு, இந்த வீட்டு அண்டை வீட்டாடு, இந்த வீட்டு வாசல், இது மாதிரி விஷயத்தில் ஏதோ ஒரு மனஸ்தான் வந்துடும். இந்த பார்க்கிங்னு ஒரு படம் கூட பார்த்துருப்பீங்க. பார்த்தோம். ஐயோ, அது உண்மைதான், எல்லாரோட லைஃப்லயும் அது இந்த ராசிக்கு பண்ணியிருப்பாங்க. அது இந்த ராசிக்கு நடக்கும் அப்படின்னா நிச்சயமா நடக்கும், இல்லை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த ராசிக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க ஒன்றுமில்ல, ஒரு ஃபங்க்ஷன் வச்சா டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. என்ன இவங்க வீட்டில் இவ்வளோ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, ஒரு நல்லது கட்டத்துக்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு வருகிற அந்த மேக்ஸிமம் கடகராசி என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு வருகிற அந்த கொரியர் பார்சல் என்ன எதுன்னு மற்றவங்க நோண்டி கேட்கக்கூடியது, இதெல்லாம் இந்த ராசிக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸை கொடுத்துரும். அப்போ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ராசி என்பது ஒரு 2 ராசி சொல்லுவேன், இந்த ராசிக்கிட்ட எப்பவுமே கவனமாக இருங்க, ரொம்ப நெருங்க வேண்டாம், அளவாக வச்சுக்காங்கன்னு. முதல்ல இந்த ராசிக்கு நான் சொல்ல போகிறது வந்து தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். அடுத்தது கும்பராசி. இந்த 2 ராசியில் எப்பவுமே ஏதோ ஒரு தொந்தரவு வந்துடும். அப்போ அளவாக பழகிவிட்டால் வாழ்வு சிறப்பாக இருக்கும். ரொம்ப ஒட்டாமல் அளவாக வச்சுக்க வேண்டிய ராசி. இப்போ இந்த ராசி அன்பர்கள் என்ன விஷயம்னா, தன் கணவன் அல்லது தன் மனைவி, தன்னோட லைஃப் பார்ட்னர், அவங்க கல்யாணம் அன்னைக்கு கதை கேட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும்போது ஏற்பட்ட பிரச்சனைகள், இந்த ராசி ஒரு கதையே வச்சுருப்பாங்க. கல்யாணம் நடந்தாச்சு, நானும் என் கணவன் நல்லா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி, நானும் என் மனைவி நல்லா இருக்கும், ஆனால் அந்த என்னோட லைஃப் பார்ட்னரோட வீட்டில் இருக்கிற உறவுகள் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்க. ஒன்று நாங்களும் இவங்களும் ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுறக்கூடாது, ஒரு நகை நட்டு வாங்கிடக்கூடாது, அதில் 1000 குறை சொல்கிறது, எங்களை இரிட்டேட் பண்ணுறாங்க, எங்களுக்கு கோவத்தை தோன்றுறாங்கன்னு சொல்லாத கடகம் இல்லை. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட இருக்கிற நீங்கள் அவங்களும் சேர்ந்து முடிவெடுக்கணும். அவங்க உறவுகள் அந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்டுக்கு மட்டும் சொல்லிக்கங்க. ஈச் அண்ட் எவ்வரி பாயிண்ட் அப்டேட் பண்ணக்கூடாது ராசி. இந்த ராசி சார் நாங்கள் இது வாங்கிட்டோம் அது வாங்கிட்டோம் கேட்கும் போது நல்லா சொல்லுவாங்க, அங்கே தான் இதாக இருக்கும். இந்த ராசிக்கு ஒரு நெகட்டிவ் வரும்போது சொல்லுவாங்க, ஏன் நெகட்டிவ் வந்தது, இந்த திருஷ்டி தோஷம் மாதிரி இருக்கேன்னு கேட்டால், வெளியே அங்கே இல்லைங்க, உங்கள் குடும்ப உறவுகளில் தான் இது நடந்திருக்கு. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி இந்த ராசி பார்த்திங்கன்னா, இந்த காரு, இடம், வீடு, இந்த மாதிரி விஷயங்களில் அது ஒரு வாங்குறீங்க அப்படின்னா நீங்களே நல்ல டிஸ்கஷன் பண்ணிட்டு போங்க. இரவல், அதாவது இவங்க மற்றவங்க காரு வாங்கி ஓட்டினாலும் ஒரு மனஸ்தாபம் வந்துடுது, உங்கள் காரோ ஏதோ ஒன்று கொடுத்தாலும் மனஸ்தாபம் வந்துடுது. இந்த ராசிக்கு எப்போயுமே நான் ஒன்று சொல்லுவேன்னா, உங்கள் தோட்டம், துறவு, வீடு இந்த மாதிரி வாடகைக்கு வேணால் லீகல் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். அக்ரிமெண்ட் போடாமல் நிறைய பேர் அந்த குத்தகைக்கு நிலம் கொடுத்து மீட்க முடியாமல் தவித்தது கடகராசி பல லிஸ்ட் இருக்குது. அப்போ ஒருத்தங்க, சார் அந்த ஏலத்துக்கு எடுத்துக்கிறேன், ஒரு கார் பார்க்கிங் போட்டுக்கிறேன், ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அதை நான் பார்க்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி கேட்குறாங்க, லீகல் அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. உங்கள் சொத்து உங்கள் உடைமையை லீகலாக கொடுத்தா தான் சேஃப், இல்லைன்னா கையை விட்டு போகக்கூடிய அம்சமே இதெல்லாம் டிப்ரெஷன் வந்து நிற்குங்க. சூப்பர் சார். கடகத்துக்கு வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு டிப்ரெஷன் கொடுக்குன்னு ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு நல்ல தகவல் சார். இப்போ இவங்க இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும், என்னால் இந்த மன உளைச்சல் தாங்க முடியலப்பா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் சார்? நிச்சயமாக இவங்களுக்கு மிகப்பெரிய டிப்ரெஷன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு இவங்களுக்கு பௌர்ணமி விரதம் சொல்லுவோம். பௌர்ணமி அம்சத்தில் ஏதோ ஒரு கோயில் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சங்கு அபிஷேகம், சங்கு வழிபாடு, சங்கு பூஜைகளாக இருக்குமே, அதெல்லாம் போயிட்டு வரும்போது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதலை கொடுத்துருது. ஆக
இந்த டிப்ரெஷனில் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. நீரோட மாதிரி தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு தொந்தரவு தொல்லை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக விளைக்கிறோம். கோவப்படாதீங்க, நிதானமாகவே ஜெயிச்சிடலாம். சூப்பர் சார். சங்காபிஷேகமும் பௌர்ணமி வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா மன உளைச்சலேருந்து வெளில வந்துடலாம், கவலைப்படாதீங்க. இந்த ராசிக்கு டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னு ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலா இருந்திருக்கும். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மன அழுத்தம் அப்படிங்கிறது மனநோயாக மாறுறதுக்குள்ளே நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாகணும். ஸோ மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டேருந்து மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த நபர்கிட்டேருந்து அவங்க விலகி இருக்கட்டும். அதே மாதிரி சாரை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். நீங்களே ஜோதிடர் ஆகணும், உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி ஒரு முறை படிச்சு பாருங்க. இந்த புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் முழுசா உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்களும் ஒரு வல்லுனரான ஜோதிடர் ஆயிடலாங்க. இந்த புக் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல இருக்கு. இல்லை சாரோட நம்பருக்கு, வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அவர்கிட்டேருந்தும் நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.